பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பொறுக்கி பொறுக்கி அவனுக்கு எவ்வளவு திமிரா என்கிட்ட மறுபடியும் இப்படி நடந்திருப்பான். மித்து மித்து என்னாச்சுடி? ஏன்டி இவ்வளவு டென்ஷனா வர? ஐஷோ, நான் தான் நேத்தியே சொன்னலடி, அவன் சரியான கேடி கட்ட ஜென்மனு. ஆனா நீ தானடி அவனுக்காக வரைஞ்சு கட்டிட்டு பேசிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? மித்து என்னாச்சுடி? ஆர் யூ ஓகே? இல்ல வைஷு, ஐ அம் நாட் ஓகேடி. அவன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா வைஷு? ஐயோ, இவ என்ன இவ்வளோ கோவமா இருக்கா? அப்போ ஆதி சார் சாரி கேட்கலையா? அட கடவுளே, நான் அவரு சாரி கேட்டிருப்பாரு. இவளை அதை வச்சு ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அவரு கேட்கலையா? உஃப் கடவுளே. மித்து என்னாச்சுடி? ஏண்டி ஆதி சார் சாரி கேட்கலையா என்ன? சாரி தானே கேட்டான். அப்பா தேங்க் காட். ஆதி சார் சாரி கேட்டாங்கன்னா இவ எதுக்காக அவர் மேல மறுபடியும் கோவமா இருக்கா? ஒன்றும் புரியலையே. மித்து, அதான் ஆதி சார் சாரி கேட்டாருன்னு சொல்ற, அப்புறம் ஏண்டி கோவமா இருக்க? நான் தான் அப்பவே சொன்னலடி, அவரு கண்டிப்பா தெரியாம தான் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா உங்ககிட்ட சாரி கேட்பாருன்னு. அதான் அவரு சாரியும் கேட்டுட்டாரேடி. பின்ன எதுக்குடி அவர் மேல மறுபடியும் கோவமா இருக்க? வைஷு, மறுபடியும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணாதடி. அவன் எனக்கு மறுபடியும் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் எனக்கு மறுபடியும் என்ன கிஸ் பண்ணிட்டான் வைஷு. மித்து என்னடி சொல்ற? மறுபடியும் கிஸ் பண்ணிட்டாரா? ஐயோ ஆமாண்டி வைஷு, இன்னைக்கு அவன் மறுபடியும் எனக்கு கிஸ் பண்ணிட்டான். அவனா ஜென்மோனே எனக்கு சுத்தமா தெரியல. மித்து, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி, ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. என்ன மித்து என்னென்னமா சொல்றா? இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆதி சாருக்கு மித்து மேலே ஏதோ இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆதி சார் பற்றி நல்லாவே தெரியும், அவர் பெருசாக பொண்ணுங்க கிட்ட பேசவும் மாட்டார். ஆனால் இவகிட்ட மட்டும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, அதுவும் கிஸ் பண்ணுற அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக மித்துவா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இதை இவகிட்ட சொன்னால் இவ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. கடவுளே, எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும். அண்ட் இப்போ நான் நினச்சது உண்மையாக இருக்கணும். ப்ளீஸ் ஆதி சாருக்கு மித்துவை பிடிக்கணும் எப்படியாச்சும். ப்ளீஸ் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். வைஷு என்னாச்சுடி? பாத்தியா, நான் சொன்னதை கேட்டு உனக்கே ஷாக்கா இருக்கா? எனக்கும் அப்படி தாண்டி இருந்தது. நான் தான் சொல்றேன்ல, அவனா நல்லவனே கிடையாது, சரியான கேடு கட்ட வேண்டியவன். இப்போ வச்சு நம்புடி, சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணாத சரியா? இல்ல மித்து, எனக்கு என்னமோ ஆதி சார் பத்தி நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கியோன்னு தோணுதுடி. வாட்? நான் அவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா? வைஷு, நீ என்னடி பேசுற? ஏண்டி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மறுபடியும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ வைஷு, சரி ஓகே, நேத்தி லிஃப்ட்ல நடந்தது தெரியாம நடந்ததாவே இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு அவன் வேணும் தாண்டி பண்ணிருக்கா. நீ என்ன அவனுக்கே மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ மித்து, கூட இப்ப நான் எப்படி புரிய வைப்பேன்? ஆதி சார் ஏதோ ஒரு உரிமையில தான் இப்படிலாம் அவகிட்ட நடந்துக்கிறாருன்னு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ மித்து டார்லிங், ரிலாக்ஸ். சரிடி, ஆதி சார் மேல தப்புன்னே வச்சுக்கலாம். அப்படி பார்க்காதடி. சரி ஓகே, ஆதி சார் மேல தான் தப்பு. ஆனா மித்து, பொண்ணை யாருடி அவர் பக்கத்துல போய் இருந்துட்டு தைரியம் இருந்தா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ அப்படி சொன்னதுனால தான் எனக்கு என்னமோ அவர் பண்ணிருப்பாருன்னு தோணுதுடி. வைஷு, இல்ல எனக்கு புரியல, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவனுக்கு ஃப்ரெண்டான்னு செண்டி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நடந்ததுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா மறுபடியும் அவன் மேல தப்பு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ வைஷு, உனக்கு புரியுதா இல்லையாடி? சரி ஓகே, நீ சொல்ற பாயிண்ட் படியே வச்சுக்கலாம். நான் போய் அவன் பக்கத்துல நின்று தைரியம் தான் பண்ணுன்னு சொன்னா உடனே அவன் என்ன கிஸ் பண்ணிடுவானா? அவனுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கா. நீ என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா? மித்து டார்லிங், நீ சொன்னாலும் சொல்லாதனாலும் அவர் பொண்டாட்டிக்கு தாண்டி கிஸ் பண்ணியிருக்காரு. என்ன மித்து, மறந்துட்டியா? கொஞ்ச நாள் உனக்கு அவருக்கும் மேரேஜ் ஆக போகுதுடி. அப்போ நீ தானே அவர் பொண்டாட்டி. உன் லாஜிக் படி பார்த்தா அவர் பொண்டாட்டிக்கு தானே கிஸ் பண்ணியிருக்காரு. வைஷு, நான் ஏற்கனவே அவன் மேல செம்ம காண்டில் இருக்கண்டி. நீ வேற சும்மா என்ன அவன் பொண்டாட்டி சொல்லி என்ன இரிட்டேட் பண்ணாதடி. மித்து, சரி ரிலாக்ஸ் டி. மித்து, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லடி. சரி ஓகே, நீ தானே எப்பவும் சொல்லுவ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லைன்னு. அப்படி பார்த்தா இது நடந்து முடிஞ்சிட்ரி. ஸோ இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாமே, ப்ளீஸ் விட்டுரு. என்ன மித்து, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஆசையாக சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் அது என்ன விஷயம்னு கேட்கவே இல்லை. போ, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஐயோ ஆமால, நீ அப்போவே மெசேஜ் பண்ணல ஒரு விஷயம் சொல்லணும்னு. சாரிடி, நான் இவன் டென்ஷனில் இருந்தேனா, அதனால அதை கூட மறந்துட்டேன். சாரி வைஷு டார்லிங்ல, ப்ளீஸ் சாரி. அம்மா என்ன விஷயம்டி?
சரி போனா போகட்டுன்னு ஒரு டைம் ஒன்று மன்னிக்கிறேன். மித்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பணுன்னு அர்ஜுனை பார்த்தேன்டி. வைஷு என்னடி சொல்கிற? அர்ஜுனை பார்த்தியா? சூப்பர் மேடம், காலையிலேருந்து தேடிட்டே இருந்தீங்க அர்ஜுனை, ஒரு வழியாக பார்த்துட்டீங்களா? இப்போ ஹாப்பியா? ஐயோ மித்து டார்லிங், நடந்தது ஃபுல்லாக கேளு. அர்ஜுனை பார்த்தது மட்டும் இல்லடி, அர்ஜுன் இன்னைக்கு என்ன காஃபி ஷாப் கூப்பிட்டுட்டு போனாரு. ஐயோ என்னடி சொல்ற? செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அர்ஜுன் உள்ள காஃபி ஷாப் கூப்பிட்டு போனாரா? ஐயோ ஆமா மித்து, நீ எப்படி இப்போ ஷாக் ஆகுறியோ அப்படி தாண்டி அவரும் காஃபி குடிக்க போலாமான்னு கேட்டப்போ எனக்கும் அவ்வளோ ஷாக்கா இருந்தது. ஆனா மித்து, எல்லாமே எனக்கு ஒரே கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? அர்ஜுன் எனக்கு என்கிட்ட நிறைய பேசினாருடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? அது சரி, பார்க்க ரெண்டு பேரும் சைலண்டா இருந்துட்டு காஃபி ஷாப் போற அளவுக்கு என்னமோ நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ளார சைலண்டா. அன்னைக்கு என்னடானா அர்ஜுன் நைட்டு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறாரு, இன்னைக்கு என்னடானா ரெண்டு பேரும் காஃபி ஷாப்லாம் போயிருக்கீங்க. நீங்க நடத்துங்க. ஹலோ மேடம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களை விட கம்மி தான், நாங்களாச்சும் காஃபி ஷாப் தான் போனோம். ஆனால் நீங்கள் கிஸ் வரைக்கும் போயிட்டீங்க மேடம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? ஆமாண்டி ஆமா, ரெண்டு பேரும் அப்படியே விரும்பியில கிஸ் பண்ணிக்கிட்டோம். சேண்டி நீ வேற சேண்டி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி கலாய்க்கிற? ஐயோ வைஷு, உன்னை பத்தி பேச எனக்கு தலை வலிக்குதுடி. மித்து சாரிடி, நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னமோ தெரியடி உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு தோணுது. மித்து, ஆதி சார் பார்க்க அம்பி மாதிரி இருந்துட்டு உங்ககிட்ட அவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆதி சாருக்குள்ளாரே ஒரு லவ்வர் பாய் ஒளிஞ்சுதான் இருந்திருக்காரு போல. ஏண்டி ஐஷு, இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க போற? சரி, அவனை பத்தி பேசாதுன்னு சொல்றேன், நீ என்னடா மறுபடியும் அவனை பத்தி பேசிட்டே இருக்க. சரி பேசல போதுமா? உண்மையை சொன்னா ரொம்ப தாண்டி பண்றா. ஆமா உண்மையை சொல்லிட்டான். அது சரி, எப்போ பார்த்தாலும் ஏன் தான் அவனுக்கே சப்போர்ட் பண்றேன்னு தெரியல. கடவுளே, சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கடவுளே, உங்களுக்கு நான் இப்போ எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மித்து லைஃப்பை பத்தி நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா ஆதி சாரும் மித்துவும் ஹாப்பியா வாழ போறாங்கன்னு எனக்கு தோணுது. கடவுளே, நீதான் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ். நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இவன் எனக்கு ஆஃபீஸ் வந்தாலா இல்லையான்னு தெரியலையே. டைம் நம்ம தான் இன்னைக்கு ஆஃபீஸ் சீக்கிரமா வந்துட்டோமா? கடவுளே, ஐயோ டே ஆதி, உனக்கு என்னடா ஆச்சு? அவ எப்போ ஆஃபீஸ் வந்தா உனக்கு என்னடா வந்திருக்கு? டே ஆதி, வர நீ சுத்தமா சரியில்லடா, சுத்தமா சரியில்லை. ஐயோ, நேற்று ஒழுங்கா சாரியை மட்டும் கேட்டுட்டு அனுப்பியிருந்திருக்கலாம். அவளை தேவையில்லாம என்னென்னமோ பேசி மறுபடியும் அவளை கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவள் நம்மளை தப்பா நினைச்சிருப்பாளோ? ஒருவேளை என்ன கன்ஃபார்மா நம்மளை தப்பா தான் நினைச்சிருப்பா. அதை இப்போ எப்படி சரி பண்றது? பேசாம இன்னைக்கும் கூப்பிட்டு சாரி கேட்டுடலாமா? ஐயோ வேண்டாம், அவளை பார்த்தாவே எனக்கு இப்போலாம் என்னென்னமோ தோணுது. என் கண்ட்ரோல் சுத்தமா என்கிட்ட இருக்கவும் மாட்டேங்குது. வேண்டாடா சாமி. ஆனா அவளை பார்க்கணும் போல இருக்கே, என்ன பண்ணலாம்? டே ஆதி, உனக்கு என்னடாச்சு? நீ எதுக்குடா இப்போ அவளை பார்க்கணும்னு இப்படி துடிக்கிற? ஐயோ, முன்னாடிலாம் அவ கண்ணு மட்டும்தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், இப்போலாம் அவள் லிப்ஸும் சேர்த்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. டே ஆதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா, கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயோ, மூளை என்னடானா அவளை நீ ஏன் பார்க்கணும்னு கேக்குது, மனசு என்னடானா அவளை நீ ஏன் பார்க்க கூடாதுன்னு கேக்குது. மூளைக்கும் மனசுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஆனா அவளை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ரீசன் வேணும்ல. பாவி, எல்லா ஒர்க்கையும் கரெக்டா பண்ணிருக்கா, ஏதாச்சும் மிஸ்டேக் சொல்லலான்னு கூட பார்த்தா கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டு சாரி கேட்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு அவளை பார்க்கணும் போல தோணிட்டே இருக்கும். சாரி கேட்டுட்டா அவளை பார்க்கணும்னு தோணாதோ? கரெக்ட். இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம மனசு அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதனாலதான் நம்ம மனசு அவளை பார்க்கணும்னே சொல்லுது. கரெக்ட். பேசாம இன்னைக்கு அவளுக்கு எப்படியாச்சும் பார்த்து அவகிட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா சாரி கேட்டுடலாம். சரி ஓகேடி, நான் கிளம்புறேன். என்னடி, இன்னைக்கு யாரும் உன்னை பிக்கப் பண்ண வரலையா? இல்லடி, அர்ஜுனனா ஆதியனா ரெண்டு பேருமே பிஸி, அதனால யாரும் இன்னைக்கு பிக்கப் பண்ண வரலடி. நான் கேப் புக் பண்ணிட்டேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நான் கிளம்பிடுவேன். சரி ஓகே, அர்ஜுன் அண்ணாவும் ஆதி அண்ணாவும் பிஸி. ஆனா வருண் பேபி தான் நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கே, அவருக்கு கால் பண்ணிருக்கலாம்ல? அது வருண் பேபி வரேன்னு தான் சொன்னாரு. நான் தாண்டி பாவம், அவருக்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்கு, அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடி, கேப் புக் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகேடி, நான் கிளம்புறேன். ஓ சரிடி. ஹே ஹாய் தன்யா. இவனா, இவன் இங்க என்ன பண்றான்? தன்யா, யாரடி இது? ஹே தன்யா, என்ன அப்படி பாக்குற? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஹே தன்யா, என்னடி சொல்றாரு இவரு? அதெல்லாம் ஒண்ணுலடி, இவன் ஒரு லூசு. சரிடி, இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போடி, நீ போய் ஒர்க்க பாரு, நான் கிளம்புறேன். ஓ ஓகேடி, பாய்டி. என்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு ராகுல், உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதுன்னு. ஆமா, நீங்க என்ன பண்ற? என்ன தன்யா, உண்மையை தானே சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஓ ஓகேடி, பாய்டி. சரிடி,
கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது, அதை நீ பார்க்க தான் போகிற. சரி அதை விடு, அது ஒன்றும் இல்லை தன்யா, உன் ஹாஸ்பிட்டல் வழியாக தான் போனேன். சரி ஓகே, இப்போ உனக்கு டியூட்டி முடிகிற டைம் தானே, அதான் நானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். போலாமா? வாட் இங்க பாரு ராகுல், சும்மா தேவையில்லாம ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா? இங்க பாரு, எனக்கு உன் கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் கேப் புக் பண்ணிக்கிறேன், நான் கேப்லேயே போய்ப்பேன் சரியா? சும்மா உன் வேலையை மட்டும் நீ பாரு. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தடி, பொண்ணை மாதிரி ஒரு சோடா புட்டி பின்னாடி சுத்தணும்னு. பொண்ணை விட எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காளுங்கன்னு தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, உன்கிட்ட தானே சொத்து நிறையா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணா தானே உன் சொத்து எல்லாம் எனக்கு வரும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தாண்டி பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு இருக்க பர்சனாலிட்டிக்கு நான் கண் அசைச்சாவே போதும் டி, அத்தனை ஃபிகர் எனக்கு மடியும் டி. கடவுளே. ஹே தன்யா, கூல் கூல். என்ன தன்யா, நான் இருக்கும்போது நீ எதுக்காக கேப்லாம் புக் பண்ணி கஷ்டப்படுறா? நானும் வீட்டுக்கு தான் போறேன். லெட்ஸ் கோ, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா அறிவு இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு. சும்மா இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கா? இங்க பாரு, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி நல்லாவே தெரியும். அதனால நான் பார்த்துப்ப, ஒழுங்கா நீ கிளம்பு. ஹே என்ன தன்யா, நான் உன் முறப்பையன் தானே, என் கூட வந்தா என்ன தன்யா, வா போலாம். ராகுல் என்ன பண்றடி? முதல்ல கையை விடு, எனக்கு உன் கூட வரதுக்கு விருப்பம் இல்ல. முதல்ல கையை விடு. என்ன தன்யா, உன்னை கட்டிக்க போறவன் தானே நான் உன் கையை பிடிச்சா பெய்யறதுல என்ன தப்பு இருக்கு? எவன் பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல, நீ வா நம்ம போலாம். ராகுல் என்ன பைத்தியமா? இப்ப எதுக்கு ராகுல் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? புலக கையை எடு ராகுல், அவ்வளவுதான் எனக்கு மரியாதை சொல்லிட்டேன். டேய், அவ கையை விடு. டேய், நீ அந்த ஆதியோட அள்ள கை தானே? ஆமா, நீ என்னடா பண்றீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையே பிடிச்சிருப்ப? இங்க பாருங்க ராகுல், தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க அவ கையை ரொம்ப ஃபோர்ஸா பிடிச்சிட்டு இருந்தீங்க, அண்ட் அவ வழியில கத்துனா, அதனாலதான் நான் கையை பிடிச்சேன் சரியா? டேய், அவ கைய நான் ஃபோர்ஸா பிடிச்சா அத கேட்கறதுக்கு நீ யாருடா? இங்க பாரு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ கையை பிடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரியா? ஐயோ வருண், ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கிட்ட சொல்லு, தன்யாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. பாரு ராகுல், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியும். அண்ட் நீ பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்ணதுனால தான் நான் என்னன்னு கேட்டேன், மற்றபடி பொண்ணும் இல்லை சரியா? தன்யா, ஆதி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதுனால என்ன உன்னை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னான், அதுக்காக தான் நான் வந்தேன். போலாமா? இந்த ஆதிக்கு வேற ஃபீலிங்கே இல்லை, எப்போ பார்த்தாலும் இவனை விட்டு இவளை பிக்கப் பண்ண சொல்லிட்டே இருக்கான். இருடி இரு, என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். தன்யா, அதான் உன் அண்ணன் ஆள் அனுப்பியிருக்கான்ல, அவன் கூடயே வா, நான் கிளம்புறேன். இருடி, என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். தன்யா, போலாமா? வருண், அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னு நீ வருண், இல்ல அவன் என்னோட தன்யான்னு ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இங்க பாரு தன்யா, நான் எதுக்காக அவன்கிட்ட அந்த மாதிரி சொல்லணும்? அதோட உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு. நீ தேவையில்லாம நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டனா அதுக்கு நான் என்ன தன்யா பண்ண முடியும்? நீ பொய் சொல்ற வருண், நீ பொய் சொல்ற. உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி அண்ணா என்ன பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி உன்னை அனுப்பவே இல்லை. ஏன்னா நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆதி அண்ணா என்கிட்ட பேசினாங்க, இன்னைக்கு நீ கேப் புக் பண்ணி வந்துடான்னு சொல்லி. ஆனா நீ இங்க வந்து அவன்கிட்ட ஆதி அண்ணா தான் உன்னை அனுப்புனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் வருண், அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால தான் நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு. ஆனா ஏன் வருண், உன் மனசுல உள்ள காதலை நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற? ஏன்? உங்ககிட்ட தான் கேக்குற வருண், பதில் சொல்லு. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? ஆமாண்டி, ஆதி சொல்லி நான் இங்க வரலடி, நானா தாண்டி வந்தேன். நான் வந்து பார்த்தப்போ அவன் உன் கையை பிடிச்சிட்டு இருந்தாண்டி, அதனால தாண்டி நான் வந்து என்ன எதுன்னு கேட்டேன். அதோட உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இப்படிதான் நடந்துருப்பேன் சரியா? நிச்சயமா ஓவரா கனவு காணாத. இப்ப நீ கூட வரியா இல்லையா? ஓ, என் இடத்துல யாரும் இருந்தாலும் நீ இப்படிதான் நடந்திருப்ப. பரவாயில்ல வருண், நல்லாவே நடிக்கிற. நானும் பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி நடிக்கிறேன்னு. ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது வருண், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. அண்ட் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தெரியும், நான் கேப் புக் பண்ணிக்கிறேன், நான் கேப்லேயே போய்க்கிறேன். ஏண்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏண்டி ஏன் உனக்கு நான் இன்னும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ஆனா இது எப்படி பார்த்தாலும் சரியா வராதுடி தன்யா. அதனால தாண்டி ஒரு தடவையும் நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு விளைக்கிடு தன்யா, அதாண்டி எல்லாருக்கும் நல்லது. என்னடி இங்கே நின்னுட்ட? வைஷு மதர் சொன்னதை மறந்துட்டே என்ன? இன்னைக்கு தேவ் சார் ஹோம்க்கு வரேன்னு சொல்லியிருக்காராம். ஸோ நம்ம இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். வா கிளம்பலாம். போலாம் மித்து. அது வந்து
மேடம் நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அவர் மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் வரமாட்டார் மேடம். நானா நான் யாரையும் தேடலையேடி. ஓ சரி சரி சரி, நம்பிட்டேன் மேடம். நீங்கள் எவ்வளோதான் இங்கே வெயிட் பண்ணாலும் இப்போதைக்கு அர்ஜுன் வரமாட்டார் மேடம். ஏன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, மீட்டிங் முடிய ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்ம கிளம்பலாமா? போலாம் மித்து. ஃபைஷு நீ ஒன்று கவலைப்படாத. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அர்ஜுன் இன்னைக்கு நைட்டு உனக்கு கால் பண்ணுவார் பாரு. என்ன மித்து சொல்ற? அர்ஜுன் எனக்கு கால் பண்ணுவாரா? ஆனா எப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். நீ வேணா பாரு, கண்டிப்பாக அவர் இன்னைக்கு நைட்டு உனக்கு கால் பண்ணுவார். அப்போ ஓகேடி, சரி வா சீக்கிரம் ஹோம்க்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ தானே அர்ஜுன் நைட்டு கால் பண்ணுவார். சரி சரி வா போகலாம். மித்ரா 1 செகண்ட். சார் காலையிலேருந்து இவனை பார்க்கலேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ எதுக்கு இங்கே வரானே தெரியல. கடவுளே. ஃபைஷு போகலாமா? டைம் ஆகுது. ஐயோ மித்து, என்னடி பேசுற நீ? அவரு பொண்ணை தேடி தாண்டி வராரு. இப்போ அவரை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி போக முடியும்? வெயிட் பண்ணு, அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போலாம். ஃபைஷு சின்னடி பேசுற நீ. அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன வந்திருக்கு? நீ ஃபர்ஸ்ட் போலாமா? அவனை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இரிட்டேட் ஆகுது. மித்து, என்னடி பேசுற நீ? இன்னமும் அடி அவர் மேல கோவமா இருக்க? மித்து, நான் தான் சொல்றேன்ல, அவரு வேணும்னு பண்ணிருக்க மாட்டாருடி. அப்படியே அவரு வேணும்னு பண்ணியிருந்தாலும் அதுல எந்த தப்பும் இல்ல மித்து, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஃபைஷு வர நீ சுத்தமா சரியில்லடி. நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டானே தெரியல. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற நீ. ஃபைஷு இப்போ நீ வரியா? நான் கிளம்பவா? மித்ரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மித்து, அவரு பொண்ணை தாண்டி கூப்பிடுறாரு. நீ என்னடி காதல வாங்காத மாதிரி அப்படியே நிக்கிற? ஃபைஷு எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. நம்ம போலாமா? இன்னும் பிடிச்சவ வேணும்னே போலாமான்னு கேக்குறா பாரு. மித்ரா உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். வேணும்னு எப்படி இரிட்டேட் பண்றான் பாரு ஹிட்லர். ஃபைஷு என்னால யார்கிட்டயும் பேச முடியாதுன்னு சொல்லு வைஷு. நம்ம கிளம்பலாம் வா. வைஷ்ணவி, நான் அவங்க கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பேசிட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லுங்க. என்னால யார்கிட்டயும் பேச முடியாதுன்னு சொல்லு வைஷு. என்ன இவங்க 2 பேரும் நம்மளை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க? ஐயோ மித்து, அவர் தான் ஏதோ சொல்லணும்னு சொல்றாருல, கேட்டுட்டு வாடி. நம்ம ஹோம்க்கு வேற போகணும்ல, டைம் ஆகுது பாரு. தேவ் சாரை பார்க்கணும்ல, ஸோ என்ன எதுன்னு சீக்கிரம் கேட்டுட்டு வாடி, கிளம்பலாம். வைஷு நீ இருக்கியே. சரிடி, உனக்காக என்னன்னு கேக்குறேன். என்ன சொல்லணும்னு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். அது வந்து ஐயோ, நம்ம இருக்கிறதுனால ஆதி சார் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரோ? மித்து, நான் அங்க வெயிட் பண்றேன்டி, நீ பேசிட்டு வா. ஐஷு அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, நீ இங்கே இரு. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன சொல்லணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ, இவளை பார்த்துட்டே இருந்தா நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. டே ஆதி, வைஷ்ணவியும் கூட இருக்காங்க, மைண்ட்ல வச்சுக்கூடா. மித்ரா, அது வந்து சாரி. சாரி கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, சரி ஓகே, நான் கிளம்புறேன். மித்து, நான் உன்னை சொன்னா நீ கோச்சுக்க மாட்டியே. எனக்கு என்னமோ நீ ஆதி சாரை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தோணுதுடி. யாரு? நான் அவனை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேனா? வைஷு, ஓ நீ அவன் என்கிட்ட சாரி கேட்டுட்டு போனதுனால நான் அவனை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றியா வைஷு? அவன் சாரி கேட்டுட்டா அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆகிடுமா? ஐயோ இல்ல மித்து, உனக்கு நான் இப்ப எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு மித்து, ஆதி சார் பண்ணினது தப்புன்னு அவரே தெரிஞ்சிருக்குடி. நம்ம பண்ணினது தப்பு தான், அதனாலதான் நம்ம போய் சாரி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் அவர் உங்ககிட்ட சாரி கேட்கவே வந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா உன்னை தனியா கூப்பிட்டு பேசி சாரி கேட்டிருந்துருக்கலாம், இல்லைன்னா அவர் கேபினுக்கு வர சொல்லி கூட உங்ககிட்ட சாரி கேட்டிருந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவர் எதுக்காகடி? நீயே பாரு எத்தனை பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனா அவர் எதை பத்தியும் கேர் பண்ணாம, ஏன் இங்கதான் நான் நிக்கிறேனேன்னு கூட அவர் கேர் பண்ணாம உங்ககிட்ட அவர் பண்ணின தப்புக்காக சாரி கேட்க. நீ எதுக்கு மித்து இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? போனா போட்டும், அவரை கொஞ்சம் மன்னிக்கலாம்ல நீ. வைஷு என்னடி பேசுற நீ? அவன் மன்னிக்கிற மாதிரி அடி தப்பு பண்ணிருக்கா? இங்க பாரு மித்து, நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா அவர் உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லடி. பிகாஸ் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உனக்கே நல்லா தெரியும், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனாலும் அவர் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டிருக்காருன்னா எனக்கு என்னமோ நீ தான் அவரை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு தோணுது மித்து. இங்க பாரு மித்து, நீ அப்படி யோசிக்காம இப்படி யோசிச்சு பாரு. எப்படியா இருந்தாலும் அவர் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவருக்கு இல்லாத உரிமையே என்ன? வைஷு என்னடி நீ என்னென்னமோ பேசி என்ன குழப்புற? ஏதோ அவன் பண்ணினது சரிங்கிற மாதிரியும் நான் கோவப்படுறது தப்புங்கிற மாதிரி பேசுற நீ. ஐயோ மித்து, அவர் பண்ணினது நான் சரின்னு சொல்ல வரலடி. அவரு தப்பா எதுவும் பண்ணலன்னு தான் சொல்ல வரேன். வைஷு இருந்தாலும் நீ அவருக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்றடி. சரிடி,
உனக்காக இந்த ஒரு டைம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அவனை நான் மன்னிக்கிறேன் சரியா? ஆனா இன்னொரு தடவை அவன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டானா அவனை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் ஓகேவா? மித்து, எனக்காக அவரை நீ மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா மித்து, ஆதி சார் இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டாருன்னு உனக்கு நான் எந்த ஷுவாரிட்டியும் கொடுக்க மாட்டேன்டி. என்னது புரியல? இப்போதைக்கு உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லதுதான். சரி வாடி, டைம் ஆகுது. மதர் சொன்னதை மறந்துட்டியா? இன்னைக்கு தேவ் சார் ஹோம் விசிட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ போனா கரெக்டா இருக்கும், வா போலாம். ஐயோ ஆமால, சரி வா வைஷு போலாம், டைம் ஆச்சு. மதர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா மித்துக்குட்டி. நீ எப்படி இருக்க? வைஷுமா எப்படிடா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கும் மதர். உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? ஹெல்த் எல்லாம் இப்போ நல்லா இருக்குடா வைஷு. அப்புறம் லக்ஷ்மி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னா. அது சரி, 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்ப 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வாங்க போறீங்க. உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். மதர் ரொம்ப நன்றி. மித்து, என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. மித்து, என்னடா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ மதர், ஏன் மதர் இப்படிலாம் கேட்குறீங்க? அப்படிலாம் இல்லை, என்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஓ சரிடா மித்து, அது நீ சைலண்டா இருந்தியா, அதனால தான்டா கேட்டேன். ஆமா, மாப்பிள்ளை போட்டோ காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ இல்லை மதர், அவங்க ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லையே. என்ன இது, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, மாப்பிள்ளை போட்டோ உங்ககிட்ட இல்லையா? மித்து, நீ வச்சிருக்கியாடா? ஆமா, இப்போ அவங்க ஃபோட்டோ ஒண்ணுதான் குறைச்சல். ஐயோ மதர், அவங்க ஃபோட்டோலாம் எங்ககிட்ட இல்லை மதர். ஐயோ என்ன மதர் நீங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு நம்ம இப்போ என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். ஐயோ சாரி மதர், வர வழியில செம்ம டிராஃபிக், அதனாலதான் ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மதர், தேவ் சார் கிளம்பிட்டாரா? ஐயோ ஆமா மதர், இன்னைக்கு நாங்க அறக்க பறக்க ஓடி வந்ததே தேவ் சாரை இன்னைக்கு எப்படியாச்சும் மீட் பண்ணியிருந்தா. ஆனா வர வழியில செம்ம டிராஃபிக் மதர், அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மதர், தேவ் சார் கிளம்பிட்டாரா? ஐயோ மித்து, வைஷு, இன்னைக்கு எப்படியாச்சும் உங்களுக்கு தேவ் சாரை இன்ட்ரோ கொடுக்கணும் தான் உங்களை நான் சீக்கிரமாவே வர சொன்னேன். பட் நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் தேவ் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஐ திங்க் அவர் கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன மதர் சொல்றீங்க? அவரு இப்பதான் கிளம்பினாரா? மதர், தேவ் சார் கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் வைஷு. ஏன்டா? மித்து, மதர் சொல்றத வச்சு பார்க்கும்போது வெளியில ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு நின்னார்ல, அவர் தான் தேவ் சார் நினைக்கிறேன். சீக்கிரம் வா மித்து, அவர் அங்க இருந்தாரு. நம்ம போய் இன்னைக்கு தேவ் சார் யாருங்கிறத பாத்துலாம், சீக்கிரம் வா. ஓகே வைஷு, வா போலாம். தேங்க் காட், நல்லவேளை ஃபோன் பேசிட்டு இருந்தவர் கிளம்பிட்டாரோன்னு நினைச்சேன். மித்து உங்க பாரு மித்து, அவர் அங்கேதான் நின்று இன்னும் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஆமாண்டி வைஷு, நான் கூட அவர் கிளம்பிருப்பாரோன்னு நினைச்சேன். தேங்க் காட், நல்லவேளை அவர் இன்னும் கிளம்பல. வைஷு, ஃபைனலி நம்ம தேவ் சார் யாருங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.